எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஸ்பெஷல் டெடிகேஷன் ஃபார் நியூ யூடியூப் கிரியேட்டர்ஸ். யாரெல்லாம் புது யூடியூப் கிரியேட்டர்ஸ் வந்து எங்கிட்ட முன் வந்து வைத்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து உங்களோட தம்ப்லைனை வந்து எப்படி நீங்க எடிட் பண்றீங்க, இல்லைனாலும் ஃபோனில் எடிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஸ் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதோடு சேர்த்து இன்னொரு நபர் சொன்னாங்க தமிழில் வந்து மீஸ் ஆப்ஸ் வந்து எந்த ஆப்ஸ் நல்ல ஆப்ஸ்ன்னு சொன்னாங்க. இது ரெண்டு விஷயம் வந்து ஒரு விஷயத்தில் இணையுது. அதனால வந்து ரெண்டு ஆப்ஸை நான் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். யாரெல்லாம் வந்து புது யூடியூபர்ஸாக இருக்கிறீங்களோ, உங்களோட தம்ப்லைன் வந்து எப்படி நல்லா பளிச்சுன்னு என்னோட தம்ப்லைன் மாதிரி உங்களுக்கு அழகாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் வந்து நார்மலாக வந்து டெஸ்க்டாப்ல லேப்டாப்ல தான் நான் செய்யறேன். ஆனால் நான் வந்து வெளியில் போகிற நேரத்தில் ஏதாவது பயணத்தில் இருக்கும்போது ஒரு நார்மலாக நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பேக்கப் ஃபைல் வச்சுருப்பேன். அந்த பேக்கப் ஃபைலில் நான் வந்து ஆன் த ஸ்பாட் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோன்லேயே எடிட் பண்ணுவேன். அது எப்படி பண்ணுறேன், எந்த ஆப்ஸ்லேருந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிறேன். அதனால வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு ரெண்டு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட் ஆப்ஸ் வந்து மேலே போய் இது மாதிரி மேலே டைப் பண்ணுங்கள். இது வந்து EIPMனு டைப் பண்ணுங்கள். EIPன்னு அனுப்பிச்சிங்க. ஷார்ட் ஃபார்ம் வந்து என்னம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா இந்த ஆப்ஸு. இது முதல்ல போய் டவுன்லோட் பண்ணிங்க. சின்ன ஆப்ஸ் தான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ அடுத்த ஆப் என்னென்னு பார்க்க போனால் வந்து மேலே இன்னொரு ஆப் இருக்குது. என்ன ஆப்னா வந்து தமிழ் எடிட்டர்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. தமிழ் எடிட்டர்னு சொல்லிட்டு எடிட்டர் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த தமிழ் எடிட்டர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் பாருங்களேன், நான் வந்து மூணாவது ஆப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் எடிட்டர் ட்ரோல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. அதுவும் சின்ன எம்பி தான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டால் பண்ணிங்க. இப்போ நம்ம தமிழ் எடிட்டர் ஓப்பன் பண்ணலாம். இந்த தமிழ் எடிட்டரில் தான் நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் வெளியில் இருக்கிற நேரத்தில் எங்கேயாச்சும் நான் காரில் எங்கள் வெளியூரில் இருக்கிற நேரத்தில் வந்து ஃபோனில் டிசைன் பண்ணுறது எப்படிலாம் வந்து தம்ப்லைன் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். இதில் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து மீஸ் ஆப்ஸ் வந்து ஆல்ரெடி வச்சுருக்காங்க இதை கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இருக்கும். அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் அதில் உள்ள மீஸ் ஆப்ஸ் வந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இல்லை புதுசாக மீஸ் ஆப்ஸ் இல்லை தம்ப்லைனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளஸ் பட்டனாக இருக்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து நல்ல முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூடியூபோட சைஸ் முதல்ல தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா இதில் நிறைய சைஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6வது பார்த்தீங்களா பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். 6வது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். அந்த பாக்ஸ் மாதிரி உள்ளது தான் வந்து இதுதான் யூடியூபோட சைஸ். இந்த யூடியூபோட சைஸ் இன்னும் இதில் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து நியூ கொடுத்துட்டு இப்போ நேற்று வந்து ஒரே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சச்சினோட ஸ்மார்ட் ஃபோன். அந்த சச்சினோட ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்னொரு தர நான் வந்து தம்ப்லைன் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன் பாருங்கள். அது நீங்கள் நெட்டில் என்ன சைஸான ஒரு இமேஜ் வேணால் டவுன்லோட் பண்ணிங்க ஒரு தம்ப்லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இல்லைனா இதுக்கு மேலே கூட டெக்ஸ்ட் அடிச்சு கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தம்ப்லைனுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். அந்த ஃபோட்டோ வந்து ஆட் இமேஜில் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ நான் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து சச்சினோட ஃபோட்டோ வந்துருச்சு. சச்சினோட ஃபோட்டோ வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து கீழே இல்லை ரைட் சைடு வந்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக இந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ இதுதான் வந்து யூடியூபோட சைஸ், தம்ப்லைனோட சைஸு. இதுக்கு மேலே கீழே இறக்குனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இங்கே பாருங்கள், நல்லா ஸ்க்ரோல் பண்ணி இதுதான் லாஸ்ட்டில் இதோட முடிஞ்ச அப்புறமா வந்து நீங்கள் வந்து நியூ லேயர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஸ்பெசிஃபிகேஷனான ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணால் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஆட் டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நிறைய பேர் தமிழில் பிள்ளைகள் வருச்சுன்னா வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் அடிங்க. இங்கிலீஷில் அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தமிழில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் மூலமாக சொல்ல போனால் சச்சினை வந்து நான் வந்து இங்கிலீஷில் அடிக்கிறேன். இது அப்படியே வந்து சச்சினா மாறிடுச்சு பார்த்தீங்களா. இதுதான் இதோட முக்கியமான ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸு. அது மட்டும் சொல்ல போனால் வந்து இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நான் சொல்ல போனால் நார்மலாக வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறோம். இதில் வந்து ஃபாண்ட் வந்து எடுத்துக்கிட்டு கலர் என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் கொடுக்குற மாதிரி வந்து கலர் கொடுத்துக்கலாம். இல்லை இந்த கலரில் எந்த கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து அந்த இமேஜில் உள்ள கலர் மாதிரி வேணும்னா பிக் ஃப்ரம் எடிட்டர்னு சொல்லிட்டு பாருங்க. அதில் இப்போ எடிட்டர் கொடுத்து இந்த கலர் வேணால் இந்த கலர் கிளிக் பண்ணிவிட்டேன், கலர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து செகண்டரி கலர் வேணும்னு நினச்சா கூட இதில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ட்ரோக் வந்து அழுத்தினீங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கலர் உங்களுக்கு வந்துடும். இது மாதிரி வந்து உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அப்புறமா வேறு ஏதாவது சேர்க்கணும், இல்லை வந்து இந்த எழுத்தை வந்து உங்களுக்கு வந்து ஒரு
சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு இதை வந்து இன்னும் சுருக்கணும், அதிகப்படுத்தணும், அது மட்டும் இல்லாமல் ஷேடோ கொடுக்கணும். ஒரு எழுத்துக்கு வந்து ஷேடோ மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும், ஷேடோக்கு வந்து நல்ல ஒரு கலர் தரணும். அது மாதிரி என்ன இருந்தாலும் இந்த ஆப்ஸில் செய்யலாம். இல்லைனா வந்து இந்த இதை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். இந்த நான் செய்கிற சில விஷயங்கள்லாம் வந்து எப்படி நான் செய்கிறேன்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஆப்ஸில் தான் நான் வந்து 20% செய்கிறேன். பாக்கி முழுக்க நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் பண்ணுறேன். இந்த ஆப்ஸில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த நான் செஞ்சுட்டேன் பார்த்தீங்களா. செஞ்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், சைஸ்ன்னு சொல்லி இப்போ நீங்கள் டோட்டல் எடிட்டிங் முடிச்ச அப்புறம் கடைசியாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த சைஸ்ன்னு சொல்கிற இடத்துல வந்து இந்த ஹைட் சைஸை வந்து கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வந்திருக்கணும். லாஸ்ட்டாக லெவலுக்கு கொண்டு வந்த அப்புறமா இதுதான் வந்து யூடியூபோட கரெக்டான தம்ப்லைனோட சைஸு. இது முடிச்சுட்டு இது சேவ் பட்டன் அழுத்தினீங்கன்னா சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இந்த சேவ் ஆன இமேஜை அப்படியே எடுத்துகிட்டு போய் யூடியூப்பில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் டிஸ்டர்பில் இருக்கும்போது வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் பண்ணி நான் எடிட் பண்ணிப்பேன். இல்லைனாலும் வந்து ஃபோனில் வந்து இந்த ஸ்டுடியோ ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஸ்டுடியோவில் போயிட்டு கூட நான் வந்து அட்டாச் பண்ணிடுவேன். IPM என்னம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா? 2 வியூவர்ஸ் கேட்டது வந்து எனக்கு மீஸ் ஆப்ஸையும் இந்த தம்ப்லைன் ஆப்ஸையும் ஒன்றாவே இதில் நான் சொல்கிறேன். ஏன்னா தனித்தனியாக வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நேரம் ஆகிடும். இந்த மீ ஆப்ஸ் சொல்ல போனால் டெய்லி யாரெல்லாம் பண்ணுறாங்களோ புது அப்டேட்ஸ் வந்து லேட்டஸ்ட் மீஸ் வந்து இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதால இதில் வந்து க்ரியேட்டிவாக நீங்கள் செய்ய தேவையில்ல. அதனால் இந்த ஆப்ஸில் வச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த 2 ஆப்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தெளிவாக இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன் கமெண்ட் செக்ஷனில். மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் சொன்ன ஆப்ஸ் வந்து மீஸ் ஆப்ஸ். தமிழில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஸ் சொல்ல போனால் வந்து இந்த ஆப்ஸோட பேர் வந்து தமிழ்நாட்டில் பேர் போன ஆப்ஸ். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கம்மான்னு சொல்லிட்டு மொதல் ஆப்ஸு. நார்மலாக வந்து இந்த ஆப்ஸில் சொல்ல போனால் வந்து இந்த ஆப்ஸை நான் எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா வந்து 2 ஆப்ஸ்லையும் வந்து மீஸ் ஆல்ரெடி நீங்கள் இன்னொரு தமிழ் எடிட்டரில் கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து தமிழோட பிழைகள், வார்த்தைகள், தவறுகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ஆப்ஸை நான், ஏன்னா இந்த ஆப்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வேற ஒருத்தவங்க பண்ணுற அந்த மீஸை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கும் போது வந்து அது வந்து உங்களுக்கு புதுசாக க்ரியேட்டிவிட்டிக்கு மேலே அந்த மீஸ் ஆப்ஸில் நீங்கள் வந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ போடும்போது ஒரு விதத்தில் ஈஸியாக இருக்கும். 2வது சொல்கிற தமிழ் எடிட்டர் ஆப்ஸில் தான் வந்து இதில் மீஸும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். தமிழ் மீஸும் சரி, இல்லைனா வந்து இங்கிலீஷ்லையும் சரி. ஆனால் இந்த ஆப்ஸில் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக நான் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், இத்தனை நாள் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க அந்த ஆப்ஸில். ஆனால் நான் செய்யக்கூடிய யூடியூப் எடிட்டருக்கு பெஸ்ட்டான ஆப்ஸ் சொல்ல போனால் அந்த ஆப்ஸ் தான். ஏன்னா யாருமே அதில் எடிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமான, நான் சொன்ன அப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து பயன்படும்னு நினைக்கிறேன். ஏன் அந்த ஆப்ஸில் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன்னே, ஸ்க்ரீனோட அலைன்மெண்ட். இப்போ நம்ம சொல்ல போனால் வந்து யூடியூபோட ஸ்க்ரீன் அலைன்மெண்ட் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனால் வந்து சில பேருக்கு தெரியும் இதான் ஸ்க்ரீன் அலைன்மெண்ட். ஆனால் அந்த அலைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் டிசைன் பண்ணும்போது புதுசாக யூடியூபர்ஸ்க்கு தெரியாது. ஆனால் இந்த தமிழ் எடிட்டர் எப்படின்னா வந்து நம்ம ஒரு ஃபோல்டரை இமேஜ் செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கரெக்டாக லாஸ்ட் லேயருக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து என்னென்ன வார்த்தைகள் தமிழில் நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா டங்கிலீஷில் டைப் பண்ணும்போது அந்த வார்த்தைக்கு தமிழில் வருமா, அதுக்கேற்ற வார்த்தையை நீங்கள் கரெக்டாக வந்து டிசைன் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக PNG ஃபைல் வந்து இதில் இன்செர்ட் பண்ணும்போது கூட பேக்ரவுண்டில் வந்து அந்த எழுத்து மட்டும் தெரிகிற மாதிரி இந்த ஆப்ஸ் யூஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து யூடியூப்பில் போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணுறதால சின்ன MB தான், MB கூட சொல்ல முடியாது, KB சைஸில் தான் இருக்கும். அதனால வந்து இந்த வீடியோ வந்து யாரெல்லாம் வந்து எனக்கு தமிழ்லைன் சொல்லிக் கொடுங்க, எந்த ஆப்ஸில் செய்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் வந்து இந்த ஆப்ஸில் வந்து மோஸ்ட்லி சொல்ல போனால் 30 to 20% தான் செய்வேன். ஏன்னா நான் எப்போ நான் வெளியில் போகும்போது அந்த ஆப்ஸை எமர்ஜென்சிக்காக செய்வேன். முழுக்க நான் ஃபோட்டோஷாப்பில் தான் வந்து எடிட் பண்ணுற தமிழ்லைன்னு. அதனால வந்து இந்த ஆப்ஸால் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக்ஸு உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஸ்டம் டெக்னிக்கல் சேனலில் வந்து கிவ்அவே கான்டெஸ்ட் ரன்னிங் ஆகிட்டு. யாரெல்லாம் இன்னும் கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலையோ கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போய் கிவ்அவே கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு என்ன கருத்தாலாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் நான் பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ எதுவும் நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அண்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹ்மத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.